இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். நேற்று வேறு மக்கள் ஏமாந்துருப்பாங்க. நேற்று இந்த ஆன்லைன்ல பண்ணியிருந்தோம். ஸோ ஏதாவது சிரமம் ஏற்பட்டிருந்தா மன்னிக்கவும். இன்னைக்கு வந்து நாங்கள் நேராக வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்டேட்ஸா. இன்னும் ஒரு 35 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. அதனால வந்து அதிரடியான நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க என்டிஏ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் முன் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் தனிச்சு தான் நிற்க போறாரு அப்படின்ற விஷயம் உறுதியாயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? விஜய் தனிச்சு நின்று எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்னது போல இப்ப என்டிஏ கொஞ்சம் ஆக்டிவா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா அதிமுக கொஞ்சம் ஆக்டிவா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய யூடியூபர்ஸும் ரொம்ப ஆக்டிவா இப்ப செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்ப எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இனி பெருசா கவர்மெண்டால எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இப்ப களத்துல அக்ரெசிவா இறங்கி செயல்படுறாங்க. இன்னும் ஒரு மாசம் இருக்கு. ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி களத்துல நிலவரத்தை மாற்றணும் அப்படின்ற ஒரு முனைப்போட அதிமுகவும் சரி, அதிமுக ஆதரவு இன்ஃப்ளூயன்சஸும் சரி, எல்லாரும் சேர்ந்து அக்ரெசிவா ஒர்க் பண்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். கொஞ்சம் லேட்டா ஆரம்பிக்கிறாங்க. பட் எனிவே லேட்டா ஆரம்பிச்சாலும் அது ஒரு நல்ல விஷயம் தான். என்னை பொறுத்தளவுல நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது. ஸோ கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். நல்ல எலெக்ஷன் முடிஞ்சு பண்ணல, முன்னாடியே பண்றாங்க. இல்ல இப்ப டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதனால இனி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இறங்கி அடிக்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அரெஸ்ட் பண்ணா அரெஸ்ட் பண்ணட்டும், பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கலாம்ல. அப்படி நடக்கும்போது மக்கள் அதை பாசிட்டிவா தானே பார்ப்பாங்க. பரவாயில்ல, இவங்க எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாம, எந்த பிரச்சனைக்கும் பயப்படாம மக்களுக்காக இறங்கினாங்கன்னு தானே பார்த்துருப்பாங்க. எவ்வளவு போராட்டங்கள் நடந்தது, தொழிலாளர்கள்லாம் எவ்வளவு பேர் போராடினாங்க, அதெல்லாம் இன்னும் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். பட் எனிவே நெக்ஸ்ட் ஒரு 30 days பார்த்தோம்னா அக்ரெசிவா செயல்படுவாங்கன்னு தான் தோணுது. இப்போ ஓரளவுக்கு ஒரு மொமெண்டம் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. இப்போ கொஞ்சம் இந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கும்போது நிறைய ஆட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைட்ல இப்ப ஓரளவுக்கு கூட்டணியும் ஃபைனலைஸ் ஆயிருச்சு. சில சிறிய கட்சிகள் தவிர முக்கியமான அரசியல் சக்திகள்லாம் அவங்களோட நிலைப்பாட்டை தெளிவா இப்ப வெளிப்படுத்திட்டாங்க. தாவேக்கா தனியா தான் நிக்க போறாங்க. என்டிஏ ஒரு சைட்ல ஒரு அலைன்ஸ் வச்சிருக்காங்க, திமுக ஒரு அலைன்ஸ் வச்சிருக்காங்க, என்டிகேவும் தாவேக்காவும் தனியா தான் நிக்க போறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இனி நம்ம அரசியலை கணக்கு பண்ண முடியும். எனக்கு என்னமோ இது நல்ல ஒரு முடிவுன்னு தான் தோணுது. விஜய் அவர்களை தனியா நிக்க வைக்கிறது நல்லது. இன்ஃபேக்ட் என்டிஏ ஸ்டார்டிங்ல இருந்து அந்த மைண்ட்ல இருந்திருக்கணும். என்ன பொறுத்தளவுல என்னன்னா, 2019லயும் 2021லயும் மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை. கமல்ஹாசன் விஜய் பண்ண அதே வேலையை தான் அப்ப பண்றாரு. ஆனா அப்ப இந்த கான்செப்ட் பத்தின புரிதல் இல்லை. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவரு சைலண்டா உடைக்கிறாரு. உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திமுக கிட்ட வந்து சேர்றாரு. ஸோ அதனால பெரிய எதிர்ப்பு கமலுக்கு இல்லை. ஆனா ஒரே வேலையை திரும்ப திரும்ப பண்ணும்போது மக்களுக்கு ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எதிர்ப்பும் வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு விஜய்க்கு தான் வருது. ஸோ கமல் பாணியிலேயே விஜயும் அரசியல் பண்ணும்போது ரைட்டு, இதை நம்ம அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்ற ஒரு இடத்துக்கு மக்கள் வராங்க. என்னோட விருப்பம் என்னன்னா, தாவேக்கா தனியா நிற்கும் போது எல்லா சைடும் அட்டாக் பண்ணுவாங்க. குறிப்பா என்டிஏவும் அட்டாக் பண்ணுவாங்க, திமுகவும் அட்டாக் பண்ணுவாங்க, என்டிகேவும் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த விஷயம் கமலுக்கு நடக்கல. நான் சொன்ன மாதிரி கமல் அரசியலுக்கு வரும்போது அந்த புரிதல் இல்லை. அதே மாதிரி கமலும் அதிமுகவை கை வைக்கல பெருசா. அவரு திமுக போக்கஸ்டா அப்படியே போயிட்டார். அது ஒரு புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜி. விஜய் டீம் என்ன பண்றாங்க, அதிமுக பக்கமும் கல் எறிஞ்சாங்க. ஸோ அந்த வகையில இனிமேல் விஜய தமிழ் மக்கள் டீல் பண்ற விதத்தை பார்த்து இனிமேல் இந்த வேலையை யாரும் பண்ணக்கூடாது. தமிழ் மக்களை ஏமாத்தணும்னா இனிமேல் எல்லாரும் யோசிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்றது, அரசியலே இல்லாத ஒரு அரசியலை பேசுறது, சும்மா மேம்போக்கா எதையாவது பேசுறது, திமுகவுக்கு டேமேஜே ஏற்படுத்தாம சும்மா ஊழல், நாங்க அவங்கள விட பெட்டரான ஆட்சி கொடுப்போம், ஆனா அவங்களோட கொள்கை சித்தாந்தத்தை கேள்விக்குட்படுத்துறதே கிடையாது. அவங்களோட அடிப்படையான பொருளாதார கொள்கைகள் இருக்குல்ல, இலவசம் மாதிரியான விஷயங்களை கை வைக்கிறதே கிடையாது. இதெல்லாம் பண்ணாம வெறுமனே மேலோட்டமா நான் ஒரு அரசியல் பண்ணி ஓட்டை மட்டும் அப்படியே பிரிச்சிருவேன். அதாவது திமுகவுக்கு எந்த டேமேஜும் ஏற்படுத்தாம திமுகவை விமர்சிக்கிற மாதிரி விமர்சிச்சு திமுகவோட ஓட்டை வாங்கிட்டு போயிடுவேன். அந்த அரசியலை நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. கமல் அதை பண்ணிட்டார். திமுகவுக்கு ஒரு டேமேஜ் ஏற்படுத்தாம ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவர் உடைச்சார்.
இந்த விஷயத்தை இனிமேல் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொருத்தர் வரும்போது தமிழ் மக்கள் எடுத்த உடனேயும் குச்சோட நிக்கணும், இது அலோவ் பண்ண மாட்டோம். இது கடைசியா இருக்கும். விஜய்க்கு அப்புறம் திரும்ப திரும்ப ஆட்கள் இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில இந்த எலெக்ஷன்ல விஜய் தனித்து நிக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். அது மேபி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மேபி பிரச்சனையா இருக்கலாம். கண்டிப்பா மேபி இல்ல, கண்டிப்பா பிரச்சனை தான். ஏன்னா விஜய் 5-10% ஓட் வாங்க போறாரு, மினிமம் ஒரு 5% ஓட்ஸ் வாங்க போறாரு. வாங்கினார்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சிக்கல். ஒண்ணு, விஜய் அவரோட தவறான செயல்பாட்டுகளால அவரோட அரசியல் செயல்பாடுகள் முடங்கி போயிருக்கு. அவர் செஞ்ச தவறான காரியங்களால் அவரோட அரசியல் செயல்பாடுகள் முடங்கி போயிருக்கு. இன்னைக்கு வெளில எல்லாம் போய் ஃப்ரீயா கேம்பெயின் பண்ண முடியல, இதெல்லாம் இருக்கு. இன்னொரு சைட்ல அவர் மேல அழுத்தமும் போடப்படுது. ஜனநாயகன் படம்லாம் ரிலீஸ் பண்ணல, அதெல்லாம் பெரிய ஒரு பின்னடைவு தான். அது போக இப்ப சிபிஐ விசாரணையும் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கேயும் அவருக்கு கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது விஜயோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கம்மி ஆகும். பட் இருந்தாலும் என்னோட நம்பிக்கை என்னன்னா ஒரு 5% ஓட்டு அவர் வாங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கான வேலைகளை அவர் டெஃபினட்டா பண்ணுவார். ஆனா முன்ன இருந்த ஒரு செல்வாக்கு விஜய்க்கு இப்ப இல்ல 100% இல்ல. அது காரணம் என்னன்னா, விஜய் ஒரு ஹீரோவா ஏதோ பெருசா பண்ணிருவாருன்ற எதிர்பார்ப்புல எல்லாம் வராங்க. அவங்களுக்கு பெரிய புரிதல்லாம் கிடையாது. அவங்க விஜய் சினிமால எப்படி அசத்துனாரோ அதே மாதிரி அரசியல்லையும் அசத்துவார் அப்படின்ற நம்பிக்கையில வராங்க. அவங்க பெரிய ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணியோ டேட்டாவை பேஸ் பண்ணியோ அந்த முடிவுக்கு வரல. சினிமால நான் விஜயை பெருசா பார்த்திருக்கேன், இங்கேயும் அதே மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுவாருன்னு. ஆனா அதுக்கான ஸ்ட்ரென்த் எல்லாம் விஜய் கிடையாது. சோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணும் விதமா விஜய் எதுவும் பண்ணல. விஜய் கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடிக்குது. நிறைய பிரச்சனைகள் வரிசையா வந்துகிட்டே இருக்கு. அதை அவரால் சரியாகவும் ஹேண்டில் பண்ண முடியல. இப்ப பாருங்க, ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரிசையா விஜய்க்கு இருக்கு. இதெல்லாம் விஜய் ஹேண்டில் பண்ற விதத்தை பார்க்கும்போது பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரிலாம் அவர் ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு பயந்து போன மனிதர் மாதிரி தான் அவர் ஹேண்டில் பண்றாரு. எல்லாமே ஒரு மாதிரி ஒரு டிஃபென்ஸ்லயே தான் அவர் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றாரு. அக்ரெசிவா அதிரடியாலாம் அவரு ஹேண்டில் பண்ணல. நல்ல தலைவர்கள் பார்த்தோம்னா பிரச்சனை வரும்போது ரொம்ப அக்ரெசிவா எகிரி அடிப்பாங்க. மக்களோட சப்போர்ட்டை அப்பதான் வாங்க முடியும், அப்பதான் நீங்க மக்களை கன்வின்ஸ் பண்ணவும் முடியும், நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். விஜய் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. விஜய் எல்லாமே டிஃபென்ஸ்ல தான் ஆடிட்டு இருக்காரு. விஜயோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, அவரு மக்களையோ ரசிகர்களையோ நம்பல, அவரு லாபி பண்றதுலதான் கவனமா இருக்காரு. கரூர் சம்பவம் நடந்த உடனே அவர் மக்களுக்கு எல்லாம் வரல, சைலண்டா உட்கார்ந்துக்கிட்டாரு. கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு சைலண்டா உட்கார்ந்துக்கிட்டாரு. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? அவரு மக்களை நம்பி மக்களை யூஸ் பண்ணி அழுத்தம் போடணும்னு அவர் பார்க்கல. மேல இருக்கவங்க கிட்ட லாபி பண்ணி ஏதோ ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு அவங்க உதவியோட தப்பிக்கிறதுக்கு தான் அவரு பாக்குறாரு. ஸோ அதனால விஜயோட அரசியல் பாணி அப்படியா இருக்கு. ஸோ அவர்னால அவரோட ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி அக்ரெசிவா செயல்பட முடியல. வரிசையா நிறைய தவறுகள் அவரு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இது நடக்கதான் செய்யும். விஜய்க்கு சுத்தமா அரசியல் புரிதல் இல்லை. சுத்தமா அரசியல் புரிதல் இல்லைன்னா டெஃபினட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். இப்ப நான் நேத்து கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், கமல் இதை பெட்டரா ஹேண்டில் பண்ணாரு நான் சொன்னேன். கமல் பெட்டரா இதை ஹேண்டில் பண்ணாருன்னா எந்த அர்த்தத்துல சொல்றேன்னா, 1921 நான் சொல்றேன். 1921 ஒரு மாதிரி கோபமான ஒரு மனிதர் மாதிரி ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு. இப்ப அதெல்லாம் இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிரி மேன் மாதிரியான ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணாரு. அப்புறம் பேசுறதும் பார்த்தோம்னா ரொம்ப முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் பேசல. விஜய் பேசுற விஷயங்கள்லாம் ரொம்ப பேசிக்கா இருக்கு. நிறைய நேரங்கள்ல நான் மாற்றே இல்லைன்றத அவரு பச்சையா மக்கள் முன்னாடி பேசுறாரு. அதே இலவசங்கள், ஆமா, நீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா சிரிக்க தானே செய்வாங்க. அதுல என்ன மாற்று இருக்கு? கமல் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யல. இன்ஃபேக்ட் கமலுக்கு நல்லா ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் உண்டு, சொசைட்டி பத்தின புரிதலும் ஓரளவுக்கு உண்டு. அதனாலதான் அவர் படத்துலயும் கொஞ்சம் டெப்த் இருக்கு. இவரு லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படம் எடுத்த டைரக்டர் பேர் என்ன, அந்த டைரக்டர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஸோ கமலோட நாலேஜ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நல்ல பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கு அவருக்கு அப்படின்ற விஷயத்த ரொம்ப பிரமிச்சு பேசியிருப்பார். உலகம் முழுக்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்ற அர்த்தத்துல. ஸோ கமலுக்கு அந்த புரிதல்லாம் உண்டு. மேபி தைரியமான ஸ்டாண்ட் எடுக்கிறதுலாம் சிக்கல் இருக்கலாம், மேபி அவரோட நோக்கங்கள்ல பிரச்சனைகள் இருக்கலாம். கரெக்டான இன்டென்ஷன் இல்லாதனாலதானே இங்க போய் கரெக்டா சேர்றாரு. 19 21 மக்களை ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் நீ யாரை எதிரியா சொன்னியோ அவங்களுடைய போய் உட்கார்றதுன்னா மக்களை பச்சை ஏமாத்துறதுதான். அதெல்லாம் தாண்டி ஆனா விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் அவர். விஜய்க்கு அங்கேயும் சிக்கல் இருக்கு. விஜய்க்கு விஷயம் தெரியாம விஜய் பேசும்போது சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அதாவது சீரியஸான இஷ்யூஸ் ரொம்ப குழந்தைத்தனமா ரொம்ப சாதாரணமா அதை கையாளுறாரு. அவரோட சினிமா ஸ்டைல்லயே அவர் கையாளுறாரு. அது சரியா எடுபட மாட்டேங்குது. ஸோ என்னோட விருப்பம் என்னன்னா, இதுக்கு மேல நடிகர்கள் தமிழர்களை ஏமாத்தக்கூடாது.
இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கும். இனிமேல் புதுசா இதே மாதிரி நடிகர்கள் வர்றது, ஏதாவது அரசியல் கட்சிக்கு சாதகமா செயல்படுறது, இவங்க ஓட்ட உடைக்கிறதுக்காக அவங்க ஓட்ட உடைக்கிறதுக்காக, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கும். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த எலெக்ஷன்ல இந்த நடிகர்களை பார்த்து ஏமாறுறது ஸ்டாப் ஆயிடும். ஒன்ஸ் இந்த நடிகர்களுக்கு நம்ம மக்களை ஏமாத்தினா நமக்கு பாதிப்பு பயங்கரமா இருக்குன்றது அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் ஏமாற மாட்டாங்க. இப்ப நடிகர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, கமல் தைரியமா வராரு, ஓட்ட உடைக்கிறாரு, உடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சினிமால நல்லா வெற்றிகரமா படங்களை ரிலீஸ் பண்றாரு, படங்களை ப்ரொடியூஸ் பண்றாரு, அதுக்கப்புறம் திரும்பவும் திமுக போயும் அதிகாரத்தை ருசிக்கிறாரு, அங்கேயும் ஒரு வேலையை அவர் பாக்குறாரு. ஸோ அவரோட அரசியல் வாழ்க்கையா இருக்கலாம், அவரோட சினிமா வாழ்க்கையா இருக்கலாம், எந்த வகையிலையும் எந்த பின்னடைவையும் அது ஃபேஸ் பண்ணல. அப்ப அது விஜய் மாதிரியான நடிகருக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குது. ஸோ மக்களுக்கு எதிராக தவறான ஒரு விஷயம் பண்றாரு, அதனால அவருக்கு லாபங்கள் நிறைய கிடைக்குது. அது இருக்கக்கூடாது ஃபியூச்சர்ல. மக்களுக்கு எதிராக யாராவது வெளில வந்தா தமிழர்கள் ரொம்ப மோசமா அவங்கள தண்டிப்பாங்கன்றது தெரியணும் அவங்களுக்கு. அப்பதான் அடுத்த தைரியமா வரமாட்டாங்க. ஸோ அதனால என்னோட விருப்பம் என்னன்னா, விஜய் தனியா நிக்கணும், தனியா நின்று ரொம்ப மோசமா தோக்கணும். இவங்க சொல்ற மாதிரி 20-30 ஓட்டெல்லாம் வராம, % ஓட்டெல்லாம் வராம 2-3% ஓட்டுல சுருக்கப்பட்டாருன்னா அது நல்லது. ஸோ அதுக்கான வேலையை இப்ப விஜய் தனியா இருக்கிறதால என்டிஏவும் பண்ணுவாங்க. விஜய் இப்ப என்டிஏல சேர்ந்தா என்டிஏ அதை பண்ண மாட்டாங்கல்ல, விஜயை பாதுகாத்திருப்பாங்கல்ல. இப்ப அது நடக்காது. இப்ப என்டிஏவும் விஜய்க்கு எதிராக பேசிதான் ஆகணும். எனக்கு அதான் சந்தோஷமே. ஃபர்ஸ்ட் நம்ம தனியா பேசிட்டு இருந்தோம், இப்ப இவங்களும் பேசிதானே ஆகணும். சும்மா விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. என்டிகே கொஞ்சம் பேசினாங்க, திமுக அப்கோர்ஸ் அது ஸ்கிரிப்ட், அது இவங்க அவங்களை அடிக்கிற மாதிரி பேசுறது, அவங்க இவங்களை அடிக்கிற மாதிரி பேசுறது. பட் அதை தாண்டி இப்ப என்டிஏவும் களத்துக்குள்ள வருவாங்க. நெக்ஸ்ட் 30 days அக்ரெசிவா என்டிஏவும் அந்த வேலையை பண்ணுவாங்க. ஏன்னா என்டிஏ ஓட்ஸை உடைக்க போறாரு விஜய், என்டிஏ அதனால ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில எனக்கு சந்தோஷம். திரும்ப திரும்ப இனி நடிகர்களை ஏமாத்தரக்கூடாது, இதோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அடுத்ததாக என்டிஏ கூட்டணியுமே ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆயிருக்கு. கரெக்ட். இப்போ இருக்கிற கூட்டணியால திமுக கூட்டணி எதிர்க்க முடியுமா? திமுகவுக்கு என்னன்னா பெரிய கூட்டணி இருக்கு, ஆனா இந்த கூட்டணிகளோட பலம் என்னன்னு தெரியல நமக்கு, இந்த கட்சிகளோட பலம் என்னன்னு தெரியல. ஏன்னா திமுகவே என்ன பண்றாங்க, இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குற சீட்ஸ் எல்லாம் கம்மி பண்றாங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? இவங்க பலமா இல்லைன்றதான அதுக்கு அர்த்தம். போன தடவை 6 சீட் கொடுக்குறீங்க, இந்த தடவை 4 சீட் கொடுக்குறீங்க, கம்யூனிஸ்டுகளுக்கும் சீட்ஸ் குறையும்ன்றாங்க. அது மட்டும் இல்லாம கொடுக்குற சீட்லாம் வந்து உதயசூரியன் சின்னம், அந்த சின்னத்துல நின்று ஜெயிக்க முடியாத கட்சிகள் அதெல்லாம். சோ அப்ப நீங்க மறைமுகமா சொல்ற விஷயம் என்ன? எங்க கட்சியில இருக்கக்கூடிய, எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வீக்கா இருக்காங்க. சோ உங்ககிட்ட பெரிய ஒரு அலையன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட கட்சிகளை தூக்கி உள்ள போட்டிருக்கீங்க. ஆனா அந்த கட்சிகள்லாம் எவ்வளவு பலமா இருக்காங்க அப்படின்றது பெரிய ஒரு கேள்வி. அது போக திமுகவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சியும் திமுகவுக்கு பெரிய அளவுல கண்டிப்பா இருக்கும். மீடியா பேசல அப்படின்றதுக்காக திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா சொல்லிட முடியாது. ஆனா திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, விஜய் ஃபேக்டர் திமுகவுக்கு ஃபேவரபிளா போகும். விஜய் ஃபேக்டரும் சரி, சீமான் ஃபேக்டரும் சரி, இவங்க 2 பேருமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்க போறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு உடைக்க போறாங்கன்றது நமக்கு தெரியல. அதை பேஸ் பண்ணி தான் யாரு ஜெயிக்க போறாங்கன்றதை நம்ம சொல்ல முடியும். விஜய் ஒரு 10% வாங்குறாருன்னு வச்சுப்போம், அப்ப பெரிய சிக்கல் தான். ஆனா விஜய் ஒரு 2 to 5% நெருக்கி பிடிச்சிடறாங்கன்னு வச்சுப்போம், அப்ப ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி என்டிகேவும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு வச்சுப்போம், அது என்டிஏவுக்கு பெரிய ஒரு சிக்கல் தான். இப்ப நீ ஒண்ணு கேட்கலாம், நீயே சொல்ற சீமான் அவர்களும் விஜய் பண்றதானே பண்றாரு, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தானே உடைக்கிறாரு, அப்ப ஏன் விஜய் மட்டும் அட்டாக் பண்றீங்க, ஏன் என்டிகேவை விட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப நான் என் ஸ்டாண்ட் ரொம்ப கிளியரா நான் சொல்றேன், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்க கூடாதுன்னு சட்டம்லாம் கிடையாது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் அதிமுகவோட சொத்தும் கிடையாது. நீங்க தாராளமா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கலாம், அதை குறி வைக்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா என்னோட ஒரே வாதம் என்னன்னா, உங்களோட நோக்கம் கரெக்டா இருக்கணும். ஒரு மாற்று அரசியல் கட்டுறதுக்கான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். உங்களோட நோக்கம் திமுகவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதா இருக்கக்கூடாது. திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறது வேற, தமிழ்நாட்டுல மாற்று அரசியலை கட்டணுன்றதுக்காக ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறது வேற. இந்த வேறுபாடை கிளியரா புரிஞ்சுக்கணும். இங்க நடிகர்கள் பார்த்தோம்னா, விஜய் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு பேசிக்கான அரசியல் புரிதலே இல்லை, அவர் அரசியலுக்கான ஆளே இல்லை. இப்ப சொல்லுவாங்களே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சம்பந்தமே இல்லாமன்னு, அது மாதிரி நீங்க என்ன சார் இங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இங்க வேலையே இல்லையே, அப்படிதான் இருக்கு அவரை பார்க்கும்போது. சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு சம்பந்தமே இல்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு எதுக்கு இந்த வேலை
நடிகர்களுக்கு. ஸோ அங்கதான் நமக்கு பிரச்சனை வருது. நீங்க ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறதுலாம் நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அது என்ன அவங்களோட சொத்தா என்ன, தாராளமா நீங்க உடைக்கலாம், ஜனநாயகம் தானே. ஆனா உங்களோட இன்டென்ஷன், உங்க மோட்டிவ், அதுதான் இங்க சிக்கல். ஸோ ஏடிஎம்கேயோட பிகெஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, அவங்க என்டிகே ஓட்ஸையும் டிவிகே ஓட்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணாங்கன்னா, அதாவது இவங்க நல்லா ஓட்ஸ் வாங்கினா அவங்க ஓட்ஸ் ஆட்டோமேட்டிக் கம்மியாகும். அதை பண்ண முடியுமே ஆனால் ஏடிஎம்கேவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் நம்ம சொன்ன மாதிரி 1 மாசம் டைம் இருக்கு. இந்த 1 மாசம் திமுக எதிர்ப்பு அரசியல பயங்கரமா அக்ரெசிவா கையில் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். தாவேக்காவை விட என்டிகேவை விட ரொம்ப அக்ரெசிவா கையில் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி கையில எடுத்து நல்ல பெரிய பிரச்சாரங்கள் போராட்டங்கள்லாம் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறம் போராட்ட காலத்துக்குலாம் வந்திருக்காங்க. இதை நல்லா பண்றாங்கன்னா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது தொடர்ச்சியா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போராட்ட தேதி அறிவிச்சாங்க 17 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பர்மிஷன் வாங்கி இந்த போராட்டத்தை பண்றாங்க. ஆனா தொடர்ச்சியாக இப்படியான போராட்டங்கள் வந்து டேட் அறிவிச்ச பிறகு பண்ணிட்டு இருக்க முடியாது. டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் கமர்ஷியல் கட்சிகளுக்கு கேம்பெயின் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா, போராட்டங்கள் பண்ணுவாங்களா? பட் எனிவே, என்னோட பாயிண்ட் என்னன்னா, திமுக எதிர்ப்பு அரசியலை நீங்க கடுமையா கையில் எடுக்கணும். நாங்க தான் திமுக எதிர்ப்பாளர்கள் அப்படின்றத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சுன்னா அப்ப விஜய்க்கு போற வாக்குகள் கம்மியாகும். விஜயோட ரசிகர்கள் தாண்டி பொதுமக்கள் விஜய்க்கு பெருசா ஓட்டு போட மாட்டாங்க. இந்த 30 நாள் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுல வந்து பிரச்சாரம் எப்படி பண்றீங்க, மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்றீங்க அப்படின்றத பொறுத்தும் அந்த மூடு மாறிடும். எக்ஸாக்டா தான் நான் சொல்ல வரேன். உங்களோட பிரச்சாரம்ன்றது மக்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். வாங்கம்மா ஓட்டு போடுங்கம்மா எங்களுக்குன்னு சொல்றதா இல்லாம திமுக எதிர்ப்பு அரசியல நீங்க கடுமையா கையில் எடுக்கணும். ஏன்னா உங்க வாக்காளர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறது திமுகவை எதிர்க்கிறதுக்காக தான். உங்க வாக்காளர்கள் மற்ற கட்சிக்கு பிரிஞ்சு போறாங்கல்ல. பாஜக இன்னைக்கு வளர்ந்துருக்குன்னா உங்க வாக்காளர்கள், என்டிகே இன்னைக்கு வளர்ந்துருக்குன்னா உங்க வாக்காளர்கள், டிவிகே இன்னைக்கு ஓட்டை உடைப்பாங்கன்ற இடத்துல இருக்காங்கன்னா உங்க வாக்குகளை தான் குறி வைக்கிறாங்க. இந்த ஓட்ஸ் எல்லாம் ஏன் உடையுது, ஏன் அந்த பக்கம் போகுது? ஏன்னா நீங்க திமுக எதிர்ப்பை பெருசா பண்ணல. 4 வருஷமா பாக்குறாங்க, திமுக எதிர்ப்பு பெருசா நடக்கல. அதே மாதிரி இபிஎஸ் அதிகாரத்துல இருக்கும் போதும் திமுக டாமினேட் பண்றாங்க. இபிஎஸ்க்கு எல்லா சைட்ல இருந்தும் பிரச்சனை கொடுக்குறாங்க. ஜெயலலிதா இருந்தா அது நடந்திருக்காது. ஜெயலலிதா ஒரு டாமினன்டான பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. அதிமுக ஆதரவாளர்கள் அதான் விரும்புவாங்க. திமுக கிட்ட இறங்கி போறது, திமுக கிட்ட உதவாங்கிறத அதிமுக ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பயங்கரமா திமுகவை டஃபா டீல் பண்ணணும், திமுகவை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படின்றதான் அதிமுக ஆட்களோட விருப்பமா இருக்கும். ஸோ அது நடக்கலன்ற போது நிறைய அதிருப்தியாளர்கள் என்ன பண்றாங்க, அதிமுகல இருந்து வெளியேறி மற்ற கட்சிகளுக்கு போறாங்க. ஸோ அதை நீங்க தடுத்து அந்த வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வரணும்னா, திமுக எதிர்ப்புனா நாங்க தான். எங்களை விட்டா திமுக எதிர்ப்பு வேற யாருமே கிடையாது. மற்ற எந்த கட்சியை விட நாங்க அதிகமா திமுக எதிர்ப்பு பண்ணுவோம். அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா மற்ற கட்சி வாக்குகள்லாம் இங்க ஷிஃப்ட் ஆகும். அது அவங்க பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா, அவங்க பண்ண முடியுமா, அது நமக்கு தெரியல. அது அவங்க கையில தான் இருக்கு. அது நம்ம பார்ப்போம். ஆனா ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிருக்கணும் இந்த வேலையை. 4 வருஷத்துக்கு முன்னாடியே லைட்டா ஆரம்பிச்சிருந்துருக்கணும். அப்புறம் அந்த லாஸ்ட் ஒரு 1 இயர் இன்னும் அக்ரெசிவா செயல்பட்டு இருக்கணும். அதெல்லாம் பண்ணாம நீங்க லாஸ்ட் மினிட் வெளியே வரதே தப்பு தான். அது உங்களோட வீக்னஸ் தான் காட்டுது. உங்களால வெளில வர முடியல, அதனால தானே. அது உங்க வீக்னஸ் தான் காட்டுது. ஸோ அதனால எனிவே லாஸ்ட் மினிட் வெளியே வரீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி அங்கே வந்து தேமுதிகவுக்கு எவ்வளோ சீட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. இந்த தேமுதிக வச்சு அதுக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள நிறைய சலசலப்புகள் ஏற்படுது. ஏன் அவங்கள உள்ள கூட்டு வரீங்க, ஏன் அவங்களுக்கு ஒரு சீட்டு எங்களுக்கு ஒரு சீட்டு, அவங்களுக்கு அதிகமா எங்களுக்கு கம்மியா? ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் அதுக்குள்ள போயிட்டு இருக்கு. விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க, தேமுதிக உள்ள வந்தது திமுகவுக்கு பிளஸ்ஸா மாறுறதை விட மைனஸா மாறிட்டு இருக்கா? தேமுதிக உள்ள வந்தது திமுகவுக்கு பிளஸ் தான். ஏன்னா இப்ப தேமுதிக அதிமுக சைடுக்கு போயிருக்குன்னு வச்சுப்போம். போச்சுன்னா என்ன ஆயிருக்கும், அதிமுக கூட்டணி பலம் பெற்றதா ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கும். அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அது பார்க்கும்போது அப்ப ஏதோ ஒரு வகையில அதிமுக கோட்டை விட்டதா தானே அது பார்க்கப்படுது. அதிமுக தானே தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்கணும். அதிமுக கிட்ட நிறைய சீட்ஸ் இருக்கு. அந்த அலைன்ஸ் இன்னும் பெரிய அலைன்ஸா இல்ல. அப்படி இருக்கும்போது தேமுதிக இது வரைக்கும் திமுக கூட்டணி விஷயத்தும் கிடையாது. ட்ரெடிஷ்னலா தேமுதிக பிஜேபியோடையும் அதிமுகவோடையும் கம்ஃபர்டபுளா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரோட எதிர்பார்ப்பும் இயற்கையா தேமுதிக அந்த சைடு தான் போவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அதை உடைச்சிட்டாங்கல்ல. ஸோ அப்ப ஒரு நரேட்டிவ் நீங்க கட்டமைக்கிறீங்க. பிஎம்கே உள்ள போறாங்க, ஃபர்ஸ்ட் பாஜக, அதுக்கப்புறம் பிஎம்கே, அதுக்கப்புறம் டிடிவி உள்ள போயாச்சு. தேமுதிக உள்ள போயிருந்தாங்கன்னா ஒரு வேகம் கிடைச்சிருக்கும்ல. ரைட், ஏதோ ஒரு விஷயம் நடக்குது,
இந்த அலைன்ஸ் போக 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 பலம் பெற்றுட்டே இருக்கு. பட் அத அந்த அந்த ஒரு நரேட்டிவ், அந்த ஒரு பிம்பம் கிரியேட் ஆகாம அதை முறியடிக்கிறாங்கல்ல. ஸோ அந்த ஒரு தேவை இருக்கு. அது போக தேமுதிகவால கொஞ்சம் ஓட்ஸும் கொண்டு வர முடியும். லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் உள்ள வர்றதுக்கு ஒரு கேட்டலிஸ்டாவும் அவங்க இருப்பாங்க. அதை தாண்டியும் சில அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சில கட்சிகளுக்கு 2% ஓட்டு இருக்கும். இப்ப 2 கட்சி இருக்குன்னு வச்சுப்போம், 2 கட்சிக்குமே 2% ஓட்டு தான் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா ஒரு கட்சிக்கு டாமினன்ட் கேஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த பணபலம் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு கட்சியில இருக்காங்க, இன்னொரு கட்சியில பணபலம் இருக்கக்கூடிய ஆட்கள் கம்மியா தான் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனா ஓட் ஷேர் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா யாருக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுப்பாங்க, அதுவும் இருக்கு. ஸோ லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸோட ஓட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. அவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆனப்பயே பார்த்தோம், திமுக எந்த தலைவர்கள்லாம் போய் அவங்கள அரவணைச்சு அப்படியே கூப்பிட்டு வராங்க, வெல்கம் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ வேற சில கால்குலேஷன்ஸும் அதுக்குள்ள இருக்கு அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது. அதனால வெறுமனே ஓட் கால்குலேஷன்ஸையும் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். தேமுதிக ஒரு கேட்டலிஸ்ட் போஸா இருப்பாங்க, மற்ற அந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ஸை உள்ள கொண்டு வரதுல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. என்னை பொறுத்தளவுல தேமுதிகவை அவங்க விட்டுறக்கூடாது. பட் தேமுதிக அங்க போயாச்சு. ஆனா இப்ப என்ன ஆகுது, நீங்க சொன்னது போல சிறிய கட்சிகளுக்கு ஏகப்பட்ட கோபத்தை கிரியேட் பண்ணுது. திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது திமுகவுக்கு தேமுதிக தேவை இருக்கு. அவங்க கணக்கெல்லாம் பண்ணாம, கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணாம சும்மா உள்ள கொண்டு வர மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு திமுக மேல சந்தேகமும் இருக்கு. எங்களுக்கு சீட்ஸ் எல்லாம் கம்மி பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் கம்மி பண்ண போறீங்க, அதே மாதிரி தேமுதிகவுக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க, எங்களுக்கு 4, 5ன்னு ஆக்கிட்டு தேமுதிகவுக்கு நாளைக்கு 10 கொடுத்தா எவ்வளவு கோபமா இருக்கும். ஸோ அதனால அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, முதல்ல தேமுதிகவுக்கு எவ்வளவு சீட்டுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம நெகோசியேஷன் நம்ம ஆரம்பிக்கலாம். திமுகவை பொறுத்தளவுல அதை சீக்கிரட்டா வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மெதுவா அதை ரிவீல் பண்ணுவோம், அதை லாஸ்ட் மினிட்ல நம்ம ரிவீல் பண்ணுவோம். அதை ஃபர்ஸ்டே பண்ணியாச்சுன்னா நெகோசியேஷன் நடக்கும்போது அதை உள்ள கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் 10 கொடுக்குறீங்க, அவங்களுக்கு மட்டும் 8 கொடுக்குறீங்க. இப்ப காங்கிரஸ் கிட்ட தானே பிரச்சனை. காங்கிரஸுக்கு 3 சீட் அதிகமா கொடுத்தாச்சு, அது சிக்கலா மாறிடுச்சுல. இப்ப அவங்களுக்கு மட்டும் அதிகமா கொடுக்குறீங்க. நம்ம தேமுதிக மாதிரியான ஒரு கட்சி, பாஜகவோட க்ளோஸா இருந்த ஒரு பார்ட்டி, இன்னைக்கு திடீர்னு லாஸ்ட் மினிட்ல அலையன்ஸ்குள்ள வராங்க. அவங்களுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுத்தா கண்டிப்பா இன்னும் கோவம் வரும். காங்கிரஸ்னா கூட பரவாயில்ல, ஓரளவு விட்டுருவாங்க, ஏன்னா இவங்களோட தான் பயணம் பண்ணிருக்காங்க. தேமுதிக புதுசா வந்த ஆளு, திமுகவோட அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கல, இவங்க தூக்கியிருக்காங்க. 4 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, திமுகவுக்காக அமைதியா இருந்திருக்காங்க. அமைதியா இருந்தா மக்கள் மத்தியில உங்க செல்வாக்கு போகும். அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச சன்மானம் என்ன, கடைசியில உங்க சரகுகளை வெட்டி விட்டுருக்காங்க, ட்ரிம் பண்ணிருக்காங்க உங்களை. அப்ப இன்னும் நல்லா கோபம் வரும்ல. இப்ப நாங்க எதிர்கொண்ட இந்த பாதிப்புகள் எல்லாம் தேமுதிக 4 வருஷமா எதிர்கொள்ளல. உங்களுக்கு எதிராக வெளில இருந்து அறிக்கைகள் விட்டுட்டு பேசிக்கிட்டு நல்ல பேரும் வாங்கிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல எலெக்ஷன்லயும் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அதனால இது பெரிய சிக்கல் தான். இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் அவர்களுமே வந்து வட தென் மாவட்டங்களில் வந்து பயணம் போயிட்டு இருக்காரு. குறிப்பாக தேவர் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு திமுகவுக்கு ஆதரவாக. இது வந்து எப்படி அதிமுக ஓவர் கம் பண்ண போறாங்க, எப்படி சமாளிக்க போறாங்க இதை? அதாவது பாருங்க, நியூஸ் வந்திருக்கு பாருங்க, அதிமுகவை குழி தோண்டி புதைத்து விட்டனர், பன்னீர் வேதனை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இப்ப யாரு குழி தோண்டி புதைக்கிற அதிமுகவை? அதிமுக கட்சியில இருந்தவங்க திமுகல வந்து சேர்ந்தா அப்ப குழி தோண்டி தான் புதைக்கிறீங்க. ஆனா யார் அந்த வேலையை பண்றா? அதிமுக கட்சியில இருக்கவங்களா, அதிமுக கட்சியில இருந்து வெளியேறினவங்களா? இன்னைக்கு திமுகல அதிமுககாரங்க ஃபுல்லா உட்கார்ந்துருக்காங்க. பெரிய பெரிய பவர்ஃபுல்லான திமுக மினிஸ்டர்ஸ் எல்லாம் முன்னாள் அதிமுக காரங்க. நீங்களும் திமுகல போய் சேர்ந்திருக்கீங்க. அப்ப அதிமுகவை யாரு குழி தோண்டி புதைக்கிறது? நீங்க தான் புதைச்சிருக்கீங்க. இவங்களே புதைச்சிக்கிட்டு ஏதோ யாரோ செய்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப யாருக்காக நீங்க ஓட்டு கேட்கறீங்க? நீங்க சொன்னீங்கல்ல பிரச்சாரம் போறாரு, இப்ப யாருக்காக ஓட்டு கேட்கறீங்க? திமுகவுக்கு. அதிமுகவுக்காகவா திமுகவுக்காவா? திமுகவுக்காக தான் நீங்க ஓட்டு கேட்கறீங்க. அப்ப திமுகவுக்கு நீங்க வேலை பாக்குறீங்கன்னா அப்ப யாரு அதிமுகவை குழி தோண்டி புதைக்கிறது? நீங்க தான் சார் அதிமுக குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு அதுதான் சிக்கல். அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அதிமுகனால எல்லாரும் அகாமடேட்டும் பண்ண முடியல, அதையும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இவ்வளவு பேர் அங்கிருந்து இங்க போறாங்கன்னா இவங்களை திமுகவால் அகாமடேட் பண்ண முடியுது. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுக்க முடியுது. நல்ல விஷயங்கள்னு நான் சொல்ல வரல, ஏதோ விஷயம் செஞ்சு கொடுக்க முடியுது.
அந்த வேலையை அதிமுகனால பண்ண முடியல. ஸோ அங்க இருக்கிற ஆட்கள்லாம் வரிசையா இங்க வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப ட்ரெடிஷ்னலா ஹிஸ்டாரிக்கலா சவுத்ல அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஆனா போன எலெக்ஷன்ல சவுத்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க திமுக. அது காரணம் டிடிவி ஓட்ஸை உடைக்கிறாரு, ஓபிஎஸ் ஓட்ஸை உடைக்கிறாரு. இதெல்லாம் நடக்கிறனால அப்புறம் இபிஎஸ் மேலேயும் அதிருப்தி இருக்கு சவுத்ல. இதெல்லாம் இருக்கும்போது திமுக போன எலெக்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இனிமேல் நம்ம டிடிவியோ ஓபிஎஸ்சியோ நம்பி இருக்கக்கூடாது, நம்ம கட்சியை நம்பி இருக்கணும். ஸோ அதனால ஓபிஎஸ்சிக்கு உள்ள போட்டாச்சு. நம்ம இனி சவுத்லயும் ஸ்ட்ராங் ஆயிடலாம், அந்த ஓட்ஸ் எல்லாம் நம்ம கட்சிகளை கொண்டு வந்துடலாம். எப்படி அதிமுக ஒரு காலத்துல அங்க பலமா இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம வருங்காலத்துல பலமா இருப்போம் சவுத்ல. ஸோ அதனால இப்ப அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் ஒரு சவுத்ல ஒன் ஆஃப் த ஃபேஸஸா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் அப்புறம் இன்னொருத்தர் பேசியிருந்தாரு, தங்கத்தமிழ் செல்வன், இவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்துட்டாங்க அவங்கலாம். மனோஜ் பாண்டியன் போனாரு, வைத்திலிங்கம் போனாரு. ஆமா, இப்ப அவங்களுக்குள்ள அடுத்தது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள் வரும். பட் ஓகே, சவுத்ல நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிடணும் அப்படின்றதுக்காக டீம் அதிமுக இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கி இங்க போட்டாச்சு. இப்ப அப்போ சவுத்ல டவுன் சவுத்லாம் வந்து திமுக பலமாக தான் இருக்கா, அதிமுக பலவீனமாக தான் இருக்கா கூட்டணி? டவுன் சவுத் நீங்க டீப்பா போனீங்கன்னா காங்கிரஸுக்கு அங்க செல்வாக்கு இருக்கு, கன்னியாகுமரி இந்த சைட்ல எல்லாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா திமுக இப்ப பில்ட் பண்ண பாக்குறாங்க, ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வேலைகள் பாக்குறாங்க. அதிமுகவோட அந்த டாமினன்ஸை உடைக்கணும்னு பாக்குறாங்க. ஏன்னா இப்ப தேவர் கம்யூனிட்டியும் பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு நாள் தான் தனியாவே ஐசோலேட் ஆகி இருப்பாங்க, யாரோடையும் சேராம. ஸோ அங்க ஒரு அதிருப்தி வரும்ல, நம்ம 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டோம், நம்மளால பெருசா எதுவும் பண்ண முடியல. அப்ப அந்த ஓட்ஸுமே அதிருப்தியில தான் இருப்பாங்க. அப்ப கரெக்டா அறுவடை பண்றதுக்கான டைம் இது. திமுக டோர் ஓபன் பண்றாங்க, நாங்க அதிகாரம் கொடுக்கறது ரெடியா இருக்கோம் வாங்கன்றாங்க. அதிமுகவை பொறுத்தளவுல அந்த விஷயத்த அவங்களால பெருசா பண்ண முடியாது. ஏன்னா அந்த மக்களோட கோவமே என்னன்னா, ஒரு காலத்துல நம்ம அதிமுக ரொம்ப பலம் படைத்தவர்களா இருந்தோம், இன்னைக்கு நம்மளோட பலம்ன்றது சுருக்கப்பட்டிருக்கு. அதிகார மையம் தென்பகுதியிலிருந்து வடபகுதிக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அது அவங்களுக்கு அதிருப்தி. ஸோ அதை சரி பண்ண முடியாது அதிமுகனால. அதை சரி பண்ணணும்னா திருப்பி பவர் சென்டர் இங்க ஷிஃப்ட் பண்ணணும், அது முடியாது. அதை எப்படி இபிஎஸ் பண்ணுவார்? ஸோ அந்த வகையில திமுக புதுசா ஒரு டோர் ஓபன் பண்றாங்க. அது தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்பீலிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்பயுமே வந்து சசிகலா அம்மையார் ஒரு பக்கம் பிரச்சனை கொடுக்குறாங்க, அவங்க டிடி அவர்கள் பண்ண வேலையை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அது என்டிஏக்கு தான் பிரச்சனை, என்டிஏக்கு தான் பிரச்சனை. இப்போ ஓபிஎஸ் பண்றதும் என்டிஏக்கு தான் பிரச்சனை, என்டிஏக்கு தான் பிரச்சனை. ஆமா, அப்போ இப்ப 24 எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இப்பயும் களம் இருக்கா சவுத்ல அதிமுகவுக்கு எதிரான களம்? ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 24ல பிஜேபியும் அதிமுகவும் தனியா நின்னாங்க. இந்த எலெக்ஷன்ல பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க. ஸோ ஓட்ஸ் ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகுது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல ஆன்டி இன்கம்பன்சியும் அதிகமா இருக்கும். 24ல இருந்ததை விட இப்ப அதிகமா இருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் ஓபிஎஸ் இப்ப அங்க போறாருன்னா ஓட்ஸையும் கூட்டிட்டு தான் போவார் அவர். அது ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஓபிஎஸ் 24ல. அவருக்குன்னு ஒரு சாலிடான ஓட் பேஸ் இருக்கு. அது சும்மா 1% தான் இருந்துச்சு. அது 1% இருந்தாலும் அந்த தென்பகுதியில் அதுக்கு கான்சென்ட்ரேட்டடா இருக்குல்ல. அந்த ஓட்டு எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா நிறைய ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரு. செகண்ட் வந்தாருன்னு நினைக்கிறேன். அது பெரிய ஒரு விஷயம் இல்ல. அவர் வாங்கின ஓட்ஸ்ல ஒரு 50% கொண்டு வந்தா கூட போதுமே திமுகவுக்கு. அப்புறம் மீதி ஓட்ஸ் அதிகம் உடைக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அதுவே பெரிய ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால டிடிவி அங்க போயிருக்கு. ஆமா, அப்புறம் டிடிவி அங்க போயிருக்காரு, அதுவும் என்டிஏவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். முழுமையா எல்லா ஓட்ஸும் அங்க ஷிஃப்ட் ஆகலாலும் டிடிவி போனாருன்னா அவருக்கு கொஞ்சம் ஓட்ஸ் இருக்கும். ஏன்னா எப்படி ஓபிஎஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரோ, நான் எலக்டோரல் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், அதே மாதிரி டிடிவிக்கும் ஒரு பேஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த ஃபேக்டர்ஸ் ஒன்று, ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேக்கு அதிகமா இருக்கு, அப்புறம் டிடிவி அங்க போயிருக்காரு, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்டிஏவுக்கு ஃபேவரபிளா இருக்கும். அப்புறம் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸும் உருவாயிருக்கு. அதை தாண்டி சசிகலா தனியா ஓட்ட உடைக்க போறாங்க, அது என்டிஏவுக்கு சிக்கல், டிஎம்கேவுக்கு அட்வான்டேஜ். ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்தாச்சு. அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே மேல அதிருப்தி இருக்கு, அதை சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, இப்போ ஒரு கம்யூனிட்டி வந்து தொடர்ச்சியா நெகட்டிவ் ஓட்ஸே போட்டு இருக்க முடியாது. கரெக்ட், இவங்க பிடிக்கல, இவரு வீழ்த்தணும், இவங்களை அப்படியே ஒரு கம்யூனிட்டி நெகட்டிவ் ஓட்ஸே போட்டுக்கிட்டு இருந்தா அந்த கம்யூனிட்டி கிட்ட இருந்து அதிகாரம் போயிட்டே இருக்கும். அப்போ அவங்க பாசிட்டிவ் ஓட்டு மாறணும், இங்க போட்டா நமக்கு அதிகாரம் இருக்கு அங்க போடுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகரணும்ல. அதனாலதான் அவங்க டிஎம்கே ஓபிஎஸ் உள்ள கொண்டு வராங்க. நீங்க சொன்ன மாதிரி தனியா ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. இபிஎஸ்க்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி ஓட்டை வேஸ்ட் பண்ண முடியல. அதுவும் நீங்க அதிகாரத்தை நல்லா ருசிச்ச ஒரு கம்யூனிட்டியும் கூட.
ஸோ அது திருப்பி அதிகாரம் வேணுன்ற விருப்பமும் இருக்கும். அதனாலதான் இப்ப டிஎம்கே டோர் ஓபன் பண்றாங்க. அவங்களை இங்க உள்ள கொண்டு வருவதற்கான சூழல் ஏற்பட்டுருச்சுன்னு பாக்குறாங்க. ஏன்னா இது போன எலெக்ஷன்ல பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? ஹிஸ்டாரிக்கலா அவங்க டிஎம்கே எதிர்த்து பழகினவங்க. ஸோ இப்ப ஓரளவுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு பாக்குறாங்க. களம் லைட்டா மாறி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறாங்க. ஸோ ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்தாச்சு. இன்னொரு சைட்ல சசிகலா அவர்கள் ஓட்ட பிரிக்க போறாங்க. பெருசா ஒன்றும் பிரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சசிகலா அவர்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் எவ்வளவு உடைச்சாலும் அது டிஎம்கேவுக்கு நல்லதுதான். பார்ப்போம். அதனால சவுத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். 2001 நான் டிஎம்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 3-2 சீட் அங்க வின் பண்ணிருக்காங்க. 2001 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 3:2 ரேஷியோல ஜெயிச்சிருக்காங்க. 21ல சொல்றீங்க, 1ல சொல்றீங்களா? 21 சாரி 2021 சாரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச 58-60 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணி ஒரு 40 ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை அதை செய்ய முடியுமான்னு தெரியல. பட் அதை செய்யணும்னு முயற்சி பண்ணுவாங்க. பார்ப்போம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.